வெல்கம் டு பயணியர் வெல்டிங் எக்யூப்மெண்ட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இதுனா ஆங்கிள் கிரைண்டரில் செயின்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டோக்குள்ளே எல்லா பக்கம் கொண்டு போய் யூஸ் பண்ணுறது ஏன்னா செயின்ஸாக வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா 12 inch வருது. இது பார்த்தீங்கன்னா நம்ம AG4ல் 900 watts வரைக்கும் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செயின்ஸாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் எதுவும் தேவையில்லை. நம்ம டேரெக்டாக சிங்கிள் ஃபேஸில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம AG4 கிரைண்டிங் மிஷின் அந்த AG5 கிரைண்டிங் மிஷின் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து இப்போ க்ளோஸ் மிஷினில் நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ஃபேஸில் இப்போ ஆன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா மிஷினில் இப்போ அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் செயின்ஸாக. இப்போ வந்து இந்த கிளிப்பரை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் கேன் கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்த செயின் வந்து ஸ்மூத்னஸாக இருக்கிறதுக்கு வேண்டி அப்பப்போ அப்ளை பண்ணுறதுக்காக இந்த ஆயில் கேன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செயின்ஸை நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AG4ல் பார்த்தீங்கன்னா 900 watts மட்டும் போடுற அந்த இதில் தான் போட முடியும் AG4ல். அடுத்தது பார்த்தீங்கன்னா AG5 அதுக்குண்டான 2 நட்டு எங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம எப்படி ஃபிட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்துக்கலாம். அது வந்து ரப்பர் அது நம்ம AG4 இதில் கிரைண்டிங் மிஷினில் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த செயின் லூஸ் ஆகிடுச்சுன்னா இந்த செயின் டைட் பண்ணுறதுக்கு இப்போ தனியாக ஒரு நட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செயின் டைட் ஆகிக்கும். இது ஃபுல்லாமல் இப்போ ஃபிட் பண்ணிட்டோம்.